அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் காத்திருந்த சீஷர்களை தேவன் என்ன செய்தார்? அபிஷேகித்தார். இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம், எதற்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த காரியத்தை விளக்கும் போது அருமையான ஒரு காரியத்தை விளக்குகிறார். நினைக்கிற 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் தானே? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பலனடைய வேண்டும், பலனடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து எங்கேயும், எருசலேமிலும் யூதேயாவிலும், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் என்னவா இருப்பீங்க? தேவன் நம்மை அபிஷேகிக்கிறனுடைய ஒரு நோக்கம், பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம என்னவா இருக்கும்படிக்கு, சாட்சியாக இருக்கும்படிக்கு. தேவன் தாவீதை அபிஷேகித்ததனுடைய ஒரு நோக்கம், தேவனுக்குரிய சாட்சியாக என்ன செய்வதற்கு, விளங்குவதற்கு, கர்த்தருக்குரிய சாட்சியாக நிற்கும்படிக்கு தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். போராட்டங்களை சந்திக்க வேண்டும், யுத்தங்களை சந்திக்க வேண்டும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும், அவமானங்களை சுமக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்த தாவீது ஒரு காரியத்தையும் அறிந்திருந்தான். அபிஷேகத்தினுடைய நோக்கம் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கான சாட்சியாய் இருப்பதற்கு, சாட்சியாய் விளங்குவதற்கு தேவன் அபிஷேகித்திருக்கிறார். நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய நாள், தன்னுடைய மரண நாள் வருகிறது என்கிறதை அறியும் போது தாவீது தன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணும்படி சாதோக்கை ஏற்படுத்தி யாரை அபிஷேகம் பண்ணும்படி சொன்னான்? சாலமோனை அபிஷேகம் பண்ணும்படி சொன்னான். இன்னொரு விதத்தில் தேவன் அபிஷேகம் பண்ணினதான அபிஷேகம் விருத்தி அடைந்து யாரை அபிஷேகம் பண்ண வைத்தான்? சாலமோனை அபிஷேகம் பண்ண வைத்தான். சாலமோனை அபிஷேகம் பண்ணுவித்த பின்பு, சாலமோனை அபிஷேகம் பண்ணுவித்த பின்பு அங்க ஒரு காரியம் கட்டளையிடுகிறான். என்ன அப்படின்னு சொல்ல 2ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், இவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்திவிட்டு கர்த்தர் இந்த காரியத்தை தெளிவாக உணர்த்தினபடியினால், காண்பித்தபடியினால், இப்போ தன்மேல் இருக்கிறதன அபிஷேகமானது அதாவது தன்னுடைய புத்திரனிடத்தில் காணப்படும்படிக்கு தாவீது சாலமோனை அபிஷேகம் பண்ணினது நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணல, ஆனால் தாவீது யாரை கொண்டுதான் அபிஷேகம் பண்ண வைத்தான்? ஆசாரியர்களை கொண்டு அபிஷேகம் பண்ண வைத்தான். எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா 22ஆம் அதிகாரம் 1 வசனம், ஸ்தலம் இதுவே
இதுவே என்று, அதாவது கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு காண்பித்தான் தாவீது. யாரிடத்துல? சாலமோன் இடத்துல. இதை காண்பித்து 5வது வசனம், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, ஆகையால் சேகரம் பண்ணி எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தானாமாம்? அதை உருவாக்கி வைத்தான், சவதரித்து வைத்தான். எதற்கு? தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை நிறைவேற்றுவதற்கான, என்னுடைய குமாரன் நிறைவேற செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஏற்படுத்தி வைத்தான். அதன்படியாக சாலமோன் தன் தகப்பனுடைய இருதயத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆலயத்தை கட்டுவித்தான். அதே 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், பெட்டியில் இருக்கிற தட்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தட்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. ஈவன் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறதான இதுவரைக்கும் அதுல சுமை சுமக்கிறதற்காக, இல்லைன்னா அதை தூக்கி செல்வதற்காக தண்டுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதுவும் அதுவரைக்கும் சாலமோனுடைய நாள் வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தது? இருந்து கொண்டிருந்தது. அது ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரம் போகிற வரைக்கும், இல்லைன்னு சொன்னா அதாவது தாவீதின் கூடாரத்திலிருந்து ஆலயத்திற்கு போகிறது வரைக்கும் அது இருந்தது. ஆலயத்திற்கு போன பின்பு அது சாலமோனினால் எடுக்கப்பட்டது. காரணம் என்ன? இனி இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்வது இல்லை, சுமக்கப்படுவது இல்லை, இனி பிரயாணப்படுவது இல்லை. இனி எங்குதான் இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். இது ஆலயத்திலேயே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக சாலமோன் அதை பண்ணுவித்தான். அதற்கு காரணம் கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல இருந்தபடியினால? சாலமோன் மேல இருந்தபடியினால. 13வது வசனம், நிறையப்பட்டது. இங்கே அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தின பின்பு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? இறம்பினது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் எதனால் நிரப்பப்பட்டது? மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அடுத்த வசனம், அந்த மேகத்தின் நிமித்தம் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நினைச்சிட்டு நிரம்பிற்று. இங்க இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கமானது எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் எந்த நோக்கத்திற்காக தாவீதை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது தேவன் யாரை ஏற்படுத்தி வைத்தார்? சாலமோனை ஏற்படுத்தி வைத்தார். அப்ப அவன் மேலே இருக்கிறதன் அபிஷேகம் கட்டும்படிக்கு, அவருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு, அவருடைய சரீரத்தை கட்டும்படிக்கு அது ஏற்படுத்தப்பட்டது. அவர் மேல் இருந்ததன இந்த அபிஷேகம் இந்த ஆலயத்தை கட்டுகிறதோடு கூட மட்டுமல்ல, இது தனிப்பட்ட கட்டுதலாக மட்டுமல்ல, அது கூட்டாக, அதாவது தேசம் முழுவதிலும் முழு தேசம் தேவனை பின்பற்றும்படிக்கு, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய அபிஷேகமானது முழு ஜனத்தையும் ஒன்றாக இசைய பண்ணிற்று. ஆமென் சொல்லுமா?
அன்புக்குரியவர்களே, தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிறதன அபிஷேகமானது அநேகரை ஒன்று சேர பண்ணவும், அவருடைய சரீரமாகிய சபையாக நாம் தலையாகி அவருக்குள்ளாக ஒருங்கிணைக்க பண்ணும்படிக்கு இந்த நாளில் உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்திருக்கிறது. அபிஷேகம் என்பது பல விதங்களில் வித்தியாச தரப்பட்டதான விளக்கம் கொடுக்கப்பட்டு, இந்த அபிஷேகத்திற்கு வேறு வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அபிஷேகம் உங்களிலும் என்னிலும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார். உலகத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு, சத்துருவினுடைய கிரியைகளை ஜெயிப்பதற்கு, எதிர்த்து வருகிறதான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு, கிறிஸ்துவினுடைய சாட்சியாய் விளங்குவதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகிக்கிறார். ஆகவே தாவீது தன் சகோதரர்கள் மத்தியில் என்ன செய்யப்பட்டான்? அபிஷேகிக்கப்பட்டான். தேவன் உங்களையும் என்னையும் அவ்விதத்தில் தேவன் அபிஷேகிக்கிறார்.